ஹாய் காய்ஸ், நம்மளுடைய தமிழக முதல்வர் சிஎம் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா 12ஆம் வகுப்பு படித்த பெண்கள் எல்லாருக்குமே நாங்கள் வேலை கொடுக்குறோம், அதுவும் 18,000 சம்பளத்தில் கொடுக்குறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வயது உங்களுக்கு 42 + 10 52 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதிக பேர் கேட்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய வயது 40க்கு மேல போயிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் கேட்டுக்கிறீங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் குடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பித்தாவே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாரி தான் நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்ட வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி நெறைய பேர் ஆசிரியரா இருக்கட்டும், இல்ல சமூக நலத்துறை இந்த மாதிரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்க போறீங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு விரைவில் ஜாப் கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். உங்களுக்கான நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பிளஸ் மாநில அரசு 2 பேருமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எப்படிப்பட்ட திட்டம்னா மிஷன் வத்சல்யா திட்டங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உதவி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு எங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஹெல்ப் டெஸ்கில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருட தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ தற்போது தமிழகத்தில் எந்த ஜாப் எடுத்தாலும் உங்களுக்கு தற்காலிகத்தில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த போஸ்டிங் நேமும் வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் ஒரே ஒரு வேகன்சிங்க, தொகுப்பூதியமும் உங்களுக்கு 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலாம். சமூக நலத்துறை ஒன் ஸ்டாப் சென்டர்லையும் கேட்குறாங்க, இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் கேட்குறாங்க. நீ கேஸ் ஒர்க்கர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்குங்க. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பணி அனுபவம் நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு தரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசர உதவி மையத்தில் நீங்கள் பணிபுரிந்த அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை. வயது பொறுத்த வரைக்கும் 42ங்க, 1/7/2026 படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசர உதவி மைய சேவைகளில் முன் அனுபவம் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் 2025-26 நிதியாண்டில் வந்து பார்த்தோன்னா 10 இயர்ஸ் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவசர உதவி மையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 52 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண கல்வி சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பூர்த்தி செய்யலனாலும் அதே மாதிரி சரியான டாக்குமெண்ட் வைக்கலனாலும் எந்த ஒரு உங்களுக்கு எதுவுமே சொல்லாமையே நிராகரிச்சிடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு தற்காலிகமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு 28/7/2026 11/8/2026 நீங்கள் மாலை 5:30 ஸோ நீங்கள் நேர்லேயே தபால்லையோ வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11/8 அந்த தேதியில் அவங்க கையில் இருக்கணுங்க. ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, NE1 முதல் தளம் மெக்கனல் ரோடு, கலையரங்க வளாகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. டவுட்னா கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.